ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீனு யம் ட்ரீட்ஸ். சில நேரங்களில் நம்ம அவசரமாக சமையல் முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே கிளம்ப வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான டைமில் நம்ம சட்டுன்னு வெந்து போகிற காய்கறிகளை யூஸ் பண்ணி சமையல் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடியும். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு எப்படி அப்படி ஒரு கிரேவி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய் 250 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 3 சிவப்பு மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப்பு, அப்படி இல்லாட்டினா கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்கேன், நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டுக்கோங்க. இதில் 3 வரமிளகாயை கிள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காயை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டுருங்க. காய் வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு காய் நல்லா வெந்த பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சிடலாம். இந்த கிரேவியும் இந்த மசாலா பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். சட்டுன்னு நமக்கு சமையல் முடிஞ்சிடும். Thank you for watching.